இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் ப்ரோட்டோகால் ஃபார் பனானா அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோ ப்ராபகேஷனுக்கு உண்டான ஸ்பீசிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பனானா ஸ்பீசிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அதோடைய சக்கர், அதாவது சக்கர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழை மரத்தினுடைய தண்டினுடைய அடிப்பகுதி, அதாவது வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க, சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம் வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டுச்சுங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு 1% NaOCl, அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 30 மினிட்ஸ் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னு ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணாமல் அந்த சக்கர் வந்து நம்ம வந்து மீடியத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே வந்து மீடியம் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கர் மூலமாக நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சக்கரில், அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம்லேருந்து நம்ம எதை ஐசோலேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னு எபிக்கல் மெரிஸ்டத்தை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும். ஓகேங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னு மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? அது மெரிஸ்டம் கல்ச்சர் என்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து அதிகம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கூடிய ப்ராசஸில் வந்து நம்ம மெரிஸ்டம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு மெரிஸ்டத்தில் வந்து 3 விதமான மெரிஸ்டம் இருக்குது. எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது, இன்டர்காலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான மெரிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 விதமான மெரிஸ்டத்தில் எபிக்கல் மெரிஸ்டம் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதிகமாக வந்து இந்த திசு கல்ச்சர் ப்ராசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எபிக்கல் மெரிஸ்டில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்காதுன்னு கேட்டுச்சுங்க, வைரஸோட இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் கல்ச்சரை பற்றி பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு அந்த சக்கர்லேருந்து நம்ம எதை வந்து ஐசோலேட் பண்ணுறோன்னு கேட்டுச்சுங்க, எபிக்கல் மெரிஸ்டத்தை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஐசோலேட் பண்ண எபிக்கல் மெரிஸ்டத்தை வந்து நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, எம்எஸ் மீடியத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? எம்எஸ் மீடியம்ங்கிறது வந்து மொராசிஸ் குக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒரு பிளான்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை சோர்ஸ் வந்து நம்ம இப்போ எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு கேட்டுச்சுங்க, அந்த எம்எஸ் மீடியம். கிட்டத்தட்ட பார்த்துச்சுங்க அந்த எம்எஸ் மீடியங்கிறது வந்து ஒரு சாயில் மாதிரி. ஓகேங்களா? அந்த சாயிலில் அதாவது சாயில் மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க, அந்த எம்எஸ் மீடியத்தை வச்சு தான் என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, இந்த எபிக்கல் மெரிஸ்டம் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த எம்எஸ் மீடியத்தில் பார்த்துச்சுங்க ஃபர்தராக வந்து வேறு என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க, BAB அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சைல் அமினோபியூரின், அது வந்து பார்த்தீங்கன்னு 10 mg/L. ஓகேங்களா? அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னு 10 mg அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு லிட்டர் வந்து 10 mg அளவு இருக்கக்கூடிய BAB மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு எம்எஸ் மீடியத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1 லிட்டரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 mg அளவுக்கு வந்து இண்டோலாஸ்டிக் ஆசிட். ஓகேங்களா? இந்த BAB, IAA இது எல்லாமே என்னென்னு கேட்டுச்சுங்க, பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். ஓகேங்களா? அது பர்டிகுலராக பார்த்துச்சு இந்த இண்டோலாஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்துச்சு எதில் வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஆக்சிஜனில் வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம எங்கே சப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, அந்த எம்எஸ் மீடியத்துக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி சப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, வித்தின் 160 days. ஓகேங்களா? அதாவது 168 நாளில் வந்து எது வந்து இண்டக்ஷன் ஆகும்னு கேட்டுச்சுங்க, ஷூட் வந்து இண்டக்ஷன் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஷூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, ஒரு பிளான்ட்டோடைய அப்பர் பார்ட். ஓகேங்களா? அந்த அப்பர் பார்ட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சுங்க, ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, 2 mg/L கைனட்டினையும் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்துச்சுங்க NaA அப்படின்னு சொல்லக்கூடிய நாப்தலிக் அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க 0.5 mg/L அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அந்த மீடியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன நடக்குதுன்னு கேட்டுச்சுங்க, ஷூட் இண்டக்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பிளான்ட்லெட்டை வந்து எங்கே எக்ஸ்போசர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க, பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பாலி ஹவுஸ் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஹார்டனிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதாவது ஹார்டனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து லெபார்ட்டரியில் இருந்து நேச்சுரல், அதாவது நார்மல் என்வரான்மெண்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அக்ளிமேட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நார்மல் என்வரான்மெண்டலுக்கு வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம பழக்கப்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, அந்த என்வரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்லெட் வந்து ஒரு என்டையர் பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி அதுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, ஹார்டனிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அதாவது கம்ப்ளீட் ஹார்டனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க சேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது சேட் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் நிழற்பங்கான பகுதி. ஓகேங்களா? அதாவது நிழற்பங்கான பகுதி அப்படின்னு பார்க்கும்போது 50% வந்து லைட் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் ரிமைனிங் 50% பார்த்துச்சுங்க ஒரு விதமான
டார்க் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய லெவலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளான்ட்லெட்டை வந்து எக்ஸ்போசர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மல் என்வரான்மெண்டலுக்கு அந்த பிளான்ட் வந்து பழக்கப்படுத்துறதும் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த என்வரான்மெண்டல் அடாப்ட் பண்ணி அந்த பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அந்த பிளான்ட்லெட்டை வந்து நார்மல் என்வரான்மெண்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது சாயில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அந்த பிளான்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் சீட். அதாவது ஆர்டிஃபிஷியல் சீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் வந்து பற்றி பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா. அதாவது சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, உடலை கரு உருவாக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்ம சீட்ஸை சரௌண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம்னு கேட்டுச்சுங்க, ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஓகேங்களா. அந்த கோட்டிங் மூலமாக என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க, ஒரு பிளான்ட்டை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில ஏரியாவில் வந்து கேப்சூல் மெத்தடில் வந்து நெல் வந்து நாற்று நடுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுக்கேன், பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சுங்க, நெல்லை வந்து ஊற வச்சு அதை வந்து ஒரு சாக்கில் கட்டி போட்டுருவாங்க. ஓகேங்களா. சாக்கில் கட்டி போடும்போது என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் வந்து முளைக்குருத்து வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு பிளான்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட், அதாவது அந்த கரு வந்து என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சுங்க, அந்த வயலில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதை நாற்று விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதை சோவிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோவிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நாற்று நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த நாற்று பிடிங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயலில் வந்து நட்டு வைப்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து காமன் நடக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. அதே சிந்தட்டிக் சீட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட் இருக்குன்னா அந்த சீடை வந்து கேப்சுலேஷன். ஓகேங்களா. அதாவது ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, கேப்சூல் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோவிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னென்னு கேட்டுச்சு ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது திருச்சியில் வந்து ஒரு சில ரீஜன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சு, கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அந்த நெல் விதைகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, சோவிங் பண்ணி வச்சுறாங்க. ஓகேங்களா. சோவிங் பண்ணி வைக்கும்போது என்னன்னு கேட்டுச்சுங்க, நாற்று பிடிங்கி நடணும் அப்படிங்கிற அந்த வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு இருக்காது. ஓகேங்களா. அதாவது அங்கே நட்டிக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்சூல் வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு அதே மாதிரியான மெத்தடை தான் வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க, சிந்தட்டிக் சீட் ஆர் சின் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னு எதை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறான்னு கேட்டுச்சுங்க, எம்பிரியாட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் எம்பிரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த இன்விட்ரோ கல்ச்சர் மூலமாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த எம்பிராய்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுக்கோங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க, சீட்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க வேறு சில செல்மோஸ் கண்டெய்னிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்துச்சுங்க டென்ஸ் சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியஸ், ஸ்டார்ச்சி கிரைன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஆயில்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்மோஸ் கண்டெய்னிங் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க, இதில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் மூலம் வந்து கேப்சுலேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அக்ரோஸ் ஜெல்லு, அதே மாதிரி சோடியம் ஆல்ஜினேட், இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சுங்க, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் அட்வான்டேஜ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரூ சீட்ஸ் மாதிரியே. ஓகேங்களா. அதாவது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ரோயிங் கெப்பாசிட்டி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரியான மெத்தட் மூலமாக என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, லோ காஸ்ட்டில் வந்து ஒரு எந்த டைமில் வேணால் என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க, டிசைரபிள் ட்ரைட் இருக்கக்கூடிய பிளான்ட்லெட்டை வந்து எங்கே அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுவும் பர்டிகுலராக பார்த்துச்சுங்க, ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிளான்ட்ஸை வந்து மூலமாக வந்து டிசைரபிள் ட்ரைட் இருக்கக்கூடிய பிளான்ட்லெட்டை வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜீனோடைப் வந்து நம்ம இது மூலமாக வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் லாங் டைம் ஸ்டோரேஜ்
ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது லாங் டைம் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லாங் டைம் டியூரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சுங்க, இந்த என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் சீட் மெத்தட் மூலமாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சீடோடைய பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சுங்க இந்த சிந்தட்டிக் சீட் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஐடென்டிக்கல் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க, ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த டார்மன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது டார்மன்சி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சில விதைகள் வந்து நம்ம சோவிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு முளைக்காமல் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டார்மன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த டார்மன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து நம்ம எது மூலமாக பிரேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் மூலமாக வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூடிய சீட்ஸோடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதோடைய லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க ஷார்ட் அண்ட் லைஃப் சைக்கிளாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது நீங்கள் சீடு சோவிங் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே என்னன்னு கேட்டுச்சுங்க பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த ஆர்டிஃபிஷியல் சீடில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து என்ன மாதிரியான மெத்தட் மூலமாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா. இல்லை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான மெத்தடில் வந்து அதாவது வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியறதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூலி டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஒரு செல்ஸ் வந்து கண்டினியூ டிவைட் ஆகிட்டு இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ அந்த செல்ஸ் வந்து கண்டினியூ டிவைட் ஆகிட்டு இருக்கனால அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஹை லெவலில் இருக்கும். ஓகேங்களா. அப்படி ஹை லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பேத்தோஜன்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுங்க வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி கூடிய எந்த ஒரு பேத்தோஜன்ஸும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுச்சுங்க ரெப்ளிகேஷன் ஆக முடியாது. ஓகேங்களா. அது ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சு மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டை வந்து பெரனல் கிராப்ஸு இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபங்கை, வைரஸ், மைக்கோபிளாஸ்மா, பாக்டீரியா இந்த மாதிரி கூடிய ஆர்கானிசம் மேலே வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கனாமிக் லாஸை வந்து எது வந்து உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பேத்தோஜன்ஸ். ஓகேங்களா. அப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்கிட்ட வந்து நம்ம உருவாக்க முடியும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து ஒரு சில கெமிக்கல் காம்பவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சுங்க ஒரு சில பேத்தோஜன்ஸோட இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃபங்கல், பாக்டீரியா இந்த மாதிரி கூடிய பேத்தோஜன்ஸ் மூலமாக வந்து வைரஸோட இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பிளான்ட்கிட்ட வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பவுண்டை வச்சு நம்ம வைரஸோட இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ அதுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எது அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த ஷூட் டிப் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதாவது எபிக்கல் மெரிஸ்டத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதை இன்ஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டுச்சுங்க எபிக்கல் மெரிஸ்டத்தை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா. அப்படி இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மெயின் ரீசன் வந்து என்னென்னா எபிக்கல் மெரிஸ்டம் வந்து ரேப்பிடாக வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வைரஸ் வந்து ஈஸியாக வந்து ரெப்ளிகேட் ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. ஓகேங்களா. அந்த ப்ராசஸ்னால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஷூட் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிக்கல் மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஷூட் மெரிஸ்டம் டிப்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் த வைரஸ். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து வைரஸோடைய இன்ஃபெக்ஷன் இல்லாமல் தான் என்னன்னு கேட்டுச்சுங்க இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லெட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கன்சர்வேஷன் ஆஃப் த பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா. அதாவது பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சுங்க பிளான்ட்டோடைய ஜெனடிக் சோர்ஸஸ் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக வந்து போலன் கிரெயின்ஸு, ஓவரி, சீட்ஸு, டிஎன்ஏ இந்த மாதிரி கூடிய
ப்ராடக்ட் அதாவது டிஷ்யூ இந்த மாதிரி கூட பிளான்ட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அல்லது கன்சர்வேஷன் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சிங்க லிவிங் ஜெனடிக்கல் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது லிவிங் ஜெனடிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போலன், சீட்ஸு, டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட்ஸு. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம வந்து ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது ஜெம்பிளாசம் கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க சீட்ஸு, போலன்ஸ் இந்த மாதிரி கூடிய வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சிங்க அதுக்கும் உண்டான ஒரு சில ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்ம இப்போ எப்படி மணியை வந்து பேங்க்கில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி சீட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு சீட் பேங்க் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த சீட் பேங்க்லேயும் ப்ளஸ் அதே மாதிரி போலன் பேங்க் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி கூடிய பேங்க்கில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க அந்த ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ்க்கு உண்டான சீட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இல்லைங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சீட்ஸு, போலனு அப்படி இல்லைன்னா ஓவரி இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க அந்த ஹோல் பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சிங்க ஹைப்ரிடைசேஷன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டோடைய வைபிலிட்டி, ஃபெர்டிலிட்டி பார்த்துச்சிங்க ஒரு லாங் டைமுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த ஜெம்பிளாசம் கன்சர்வேஷனில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க சீட்ஸு, போலன்ஸு, ஓவரி, டிஷ்யூஸ் இந்த மாதிரி கூடிய பிளான்ட் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் ஜீன் பேங்க்கு, டிஎன்ஏ பேங்க்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி கூடிய பேங்க் மூலமாக என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஜெனடிக்கல் சோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா எலைட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எலைட் ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க மேம்படுத்தப்பட்ட வகைகள். ஓகேங்களா, அதாவது மேம்படுத்தப்பட்ட தாவர வகைகளை என்ன பண்ணலான்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதோடைய பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காகவும் ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதோடைய சோர்ஸை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரையோ ப்ரிசர்வேஷன். அதாவது க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரையோ கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது க்ரையோ கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் -190 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட்டு, செல்ஸு, டிஷ்யூ, ஆர்கன்ஸ் இந்த மாதிரி கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸு, என்சைம்ஸு அண்ட் தென் அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க அந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது க்ரையோ ப்ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க கூலிங் டு வெரி லோ டெம்பரேச்சர் அட் -190 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எதுன்னு கேட்டுச்சிங்க இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி கூடிய ப்ரிசர்வேஷன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க அந்த ப்ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டார்மண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஓகேங்களா, அதாவது டார்மண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான விதை உறக்கம் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதாவது எந்த ஒரு க்ரோயிங் இல்லாமல் ஒரு மாதிரி டார்மண்ட் கண்டிஷன்ஸுக்கு போகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டார்மண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அந்த சீட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டால் டெவலப்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ அந்த டார்மண்ட் கண்டிஷனை வந்து பிரேக்கப் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க நம்ம நார்மல் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டார்மண்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து ஆக்டிவ் கண்டிஷன்ஸுக்கு வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டுச்சிங்க இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இது என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சிங்க ஆக்டிவேட்டட் பை பிரிங்கிங் டு த ரூம் டெம்பரேச்சர் ஸ்லோலி. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சர் ஓகேங்களா அதாவது ரூம் டெம்பரேச்சர் கொண்டாடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோயிங் கண்டிஷன்ஸ்க்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு ஒரு சில ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால், சுக்ரோஸ் இது எல்லாமே எங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க அந்த புரோட்டோபிளாஸ்ட்டு, செல்ஸு, டிஷ்யூ, எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கூடிய செல் மெட்டீரியல் வந்து என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரோசன் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, அதாவது வந்து அந்த -190 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ரோசன் ஆகி அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, கிளிசரால் அண்ட் தென் சுக்ரோஸ் இந்த மாதிரி கூட ப்ராடக்ட் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அது கூட வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீசிங்கோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ப்ரொடக்ஷன் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் வந்து லிக்விட் நைட்ரஜன் கூட வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரையோ ப்ரொடக்ட் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டு, செல்ஸு, டிஷ்யூஸு, எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லிவிங் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ண முடியும். தேங்க்யூ.